ரிஷப ராசிக்கு இந்த மாத கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்திலே உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உச்சம் பெற்று வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார். அதே நேரம் லாபாதிபதி குரு உங்கள் ராசியில் இருந்து பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறார். இதன் விளைவாக தடைப்பட்ட முயற்சிகள் வெற்றி கிடைக்கும், தனவரவு திருப்திகரமாக இருக்கும், நினைத்த காரியங்கள் நினைத்த நேரத்தில் செய்த இயலும், தொழில் புதிய ஒப்பந்தங்கள் வந்து மகிழ்விக்கும். என்னவா இருந்தாலும் ஜென்மகுருவின் ஆதிக்கம் இருக்கும் வரை கொஞ்சம் பொறுமையாக செயல்படுவது மிகவும் நல்லதாகும். கும்பத்தில் உள்ள புதன் பங்குனி 27ஆம் தேதி மீண்டும் மீன ராசிக்கு செல்கிறார். அங்கு அவர் நிச்சயம் பெற்று சூரியனோடும் சுக்கிரனோடும் இணைந்து சஞ்சரிக்கிறார். இதனால் புத ஆதித்ய யோகமும் புத சுக்கிர யோகமும் செயல்படுகிறது. இந்த நேரத்தில் இல்லத்தில் நல்ல சம்பவங்கள் பலவும் நடைபெறும். செய்யும் தொழில் விருத்தியாகும். மாமன் மைத்துனர்களில் ஏற்பட்ட மனக்கசப்பு மாறும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகள் ஆதரவு உண்டு. கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். மாணவ மாணவிகள் படிப்பில் கவனம் தேவை. பெண்களுக்கு குடும்ப ஒற்றுமை பலப்படும். நூதன பொருட்கள் வாங்கி மகிழ்வீர்கள். இந்த மாதம் முழுவதும் வியாழக்கிழமை தோறும் குரு பகவான் வழிபாடு குதூகலம் தரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பை ஃப்ரம் சக்தி சிவா.